ஹாய் வாங்கண்டே கச்சான் பெரிச்சம்பழம் வச்சு ஒரு பலகாரம் செய்வோம். தேவையான பொருட்கள் போட்டிருக்கு. முதல்ல கச்சானை வறுத்தெடுப்போம். அதுக்கு இருக்கிற கூடாத கச்சானெல்லாம் எடுத்தறிஞ்சிட்டு நல்ல கச்சானை பார்த்துடுப்போம். பிறகு ரவையை வறுத்தெடுப்போம். கச்சானில் கோதனைக்கு வெள்ளியாக எடுத்துக்கொள்வோம். பெரிச்சம்பழம் கொட்டையை நீக்கி எடுத்து வச்சுருப்போம். இதுதான் தேவையான சாமான்கள். முதல்ல ஏலக்காயையும் கச்சானையும் போட்டு அரைச்செடுப்போம். இப்படி இருக்கணும் கச்சான் அரைக்கிறது. ஆக களி இல்லாமல் நொறுவலாக இருக்கணும், முழுசாகவும் இருக்கக்கூடாது. பேரிச்சம்பழத்தையும் அரைச்செடுப்போம். எல்லாத்தையும் நன்றாக பிணைஞ்செடுப்போம். தண்ணி சேர்க்காமல் பேரிச்சம்பழத்தில் இருக்கிற ஈரத்தன்மை, கச்சாலில் இருக்கிற எண்ணெய் தன்மை எல்லாம் சேர்த்து பிடிக்கணும். சிறிதளவு உப்பும் சேர்ப்போம். தண்ணி சேர்க்காமல் செய்தால் நிறைய நாள் வச்சு பாவிக்கலாம். ரவையை முழுவதுமாக கொட்டாமல் சிறிது சிறிதாக சேர்ப்போம். பேரிச்சம்பழத்தெல்லாம் நல்லா முழுசாக இல்லாமல் நசிச்சு எல்லாத்தையும் கிளப்போம். கிளந்ததை சிறு சிறிது உருண்டைகளாக உருட்டி எடுப்போம். நல்லா இருக்க பிடிக்கணும். இதை கடையில் வாங்குற வெள்ளை அரிசிமா எடுத்துருக்கிறேன். அதை சிறிதளவு உப்பு மஞ்சளும் போட்டு கரைப்போம். உருட்டின உருண்டையே இந்த கலவைக்க போட்டு எண்ணெயில் பொரிச்செடுப்போம். எண்ணெயை கொதிக்க விட்டு மிதமான சூட்டில் விட்டு கொஞ்சம் முருகலை வர பொரிச்செடுப்போம். முழுவதையும் பொரித்தெடுப்போம். பேரிச்சம்பழம் கச்சான் போட்டு செய்கிற பலகாரம் இப்படித்தான் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் என்னென்ன சேர்க்குற, நீங்கள் எப்படி செய்கிறாண்டு கமெண்டில் எழுதுங்க. இப்படி நீங்களும் செய்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.